கபிரிஸ்தானில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்துள்ளார்கள். உஹது போரிலே கொல்லப்பட்ட 70 சஹாபாக்கள் அடங்கி இருக்கிற ஷுஹதாய உஹது என்று சொல்லக்கூடிய உஹது போரினுடைய ஷஹீதுகள் அந்த கபிரிஸ்தானுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சென்றிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள், ஜனாசா தொழுதிருக்கிறார்கள், ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் என்று பதிவு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று அன்னலார் தங்களுடைய தாயார் ஆமினா அம்மாவினுடைய கபிரிஸ்தானுக்கு ஜியாரத்து செய்து சென்றதும், அப்போது அந்த கபருக்கு இடையிலே அவர்களால் அடக்க முடியாமல் தாய்ப்பாசத்தில் ஆர்ப்பரித்து வந்த அந்த அழுகையை அடக்க முடியாமல் அவர்கள் தேம்பி தேம்பி அழுததும், அவ்வாறு ரசூலுல்லாஹ் அழுத காரணத்தால் சுற்றியுள்ள உள்ளவர்களெல்லாம் தேம்பி அழுததும், இவைகளெல்லாம் சஹீஹான ஹதீஸுகளில் நிரூபணமான செய்திகளாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்தார்கள், செய்வது எப்படி என்று கற்றும் கொடுத்தார்கள். கரஜமின்தாரிஹி லைலன் ஃபி அவாகிரி ஹயாத்தி ஹதீஸில் வருகிறது, தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு நேரத்தில் எழுந்தார்கள். அது பல பேருடைய கருத்துப்படி ஷாபானுடைய 15வது இரவு என்கிற போது அது இந்த வாரம் பேசுவதற்கான பொருத்தமும் அங்கே இருக்கிறது. அன்பானவர்களே, இரவு நேரத்தில் வெளியேறினார்கள். ஹத்தா அத்தல் மக்பரத அல் பகிய வதஆ லஹும் வரஃபஅ யதைஹி, ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தானுக்கு வருகிறார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள், துஆ செய்கிறார்கள், பிறகு கையேந்தி துஆ செய்தார்கள். ஃபலம்மா ரஅத் ஆயிஷத்து ذلك وسالت, இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இரவு நேரத்தில் இங்கே வந்தது குறித்தும் அவர்கள் இவ்வாறு துஆ செய்து கைகளை உயர்த்தி துஆ செய்வது குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஜிப்ரீல் அதானி வகால் இன்னல்லாஹ யஅமுருக அன் தஅதிய அஹ்லல் பகீஇ ஃபதுஸல்லிம அலைஹிம். ஆயிஷா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தானுக்கு வருமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், அங்கே வந்து அவர்களுக்கு சலாம் கூறி துஆ செய்யுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவிட்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து செய்தார்கள். பொதுவாக இது போன்ற மன்னரை ஜியாரத் சில பேர் நினைக்கிறார்கள் இது அங்கே அடங்கி இருப்பவர்களை கடவுளாக்குகிற முயற்சி, அல்லது அங்கே அடங்கி இருப்பவர்களை கொச்சையாக சமாதி வழிபாடு என்றெல்லாம் மிகவும் கீழ்த்தரமான கண்டனத்திற்குரிய தடித்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள். இது தவறு. கபர் ஜியாரத் என்பது அங்கே